தங்கம் வந்து நம்ம புதுசா எடுக்க போறோம் அப்படின்னா, ஒண்ணு செயின் அந்து போனாலோ, இல்ல கம்மல் உடைஞ்சு போனாலோ அப்படின்னாலுமே நம்ம மாத்துவோம். இல்லன்னா பத்த வச்சு அந்த மாரி போட்டுப்போம். ஆனா வெள்ளி அப்படி இல்ல. நம்மளுக்கு வெள்ளி லைட்டா கருப்பானாலே போதும். நம்ம உடனே போய் மாத்திருவோம். ஏன்னா வெள்ளி வந்து ரேட் உங்களுக்கு அந்த டைம் கம்மியா இருக்க போய் உங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஆனா வெள்ளியோட ரேட்டுமே நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. அது யாருக்குமே தெரியறதில்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளியோட ரேட் ரூ. 69 இருந்துச்சு. இன்னைய ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 269. அப்ப எவ்வளோ ரேட் ஏறி இருக்குன்னு பாருங்க. இனி வெள்ளி வந்து கருத்து போயிட்டு மாத்தணும்னு நீங்க யோசிக்க கூட வேண்டாம். உங்களுக்கு சூப்பரான ஐடியா நான் சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான லிக்விட் வந்து நம்மளுக்கு இப்போ ஆன்லைன்ல கிடைக்குது. இது வந்து இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா அப்படின்ட்டு நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுல வந்து நிறைய உங்களுக்கு வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், க்ளவுஸ் போடணுமா எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதுபடியே யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இந்த கொலுசு பாருங்க எவ்வளோ கருத்து போய் இருக்கு அப்படின்னு. கொலுசு மட்டும் இல்ல, மோதிரம், அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து வெள்ளி கம்மல் போட்டு விடணும் அப்படின்ட்டு போடுவேன். அது எல்லாமே நல்லா கருத்து போய் தான் இருந்துச்சு. அது ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த லிக்யூட் ஊற்றும் போதே பாருங்க உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் தெரியும். நான் வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு பவுலில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களுமே அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. ரொம்பலாம் டைம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிரும். இப்போ உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நான் வந்து அப்பளை இடிக்கு இருக்குல்ல, அதை வச்சு தான் எடுத்து போடுறேன். கையை வச்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அது ஒத்துக்காது. எந்த ஸ்கின்னாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்கின் தானே, அது சாஃப்டாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கை விளக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வெள்ளியில் கிஃப்ட்டில் வந்தது. அதுவுமே கருப்பாக இருந்துச்சு. நான் ஷோகேஸில் தான் வச்சுருந்தேன். இவ்வளோ கருப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த லிக்யூடில் அதை போட்டேன். அது போடும்போதே எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு, இப்போ எப்படி ஒரு ஒயிட்டாக மாறிட்டு வருதுன்னு. ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ரெண்டையுமே சேர்த்து வச்சு கூட காமிக்கிறேன். இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இதில் வந்து ப்ரஷ் போடலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே அந்த லிக்யூடில் போட்டு தான் எடுத்தேன். அதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த குத்து விளக்கு, இந்த கொலுசு, குழந்தைங்க கொலுசுலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கருத்து போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம மாற்றிடுவோம். அந்த மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் செய்யவே வேண்டாம். கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொலுசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது. இப்போ தான் நகைக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. நான் இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே கூட எனக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் ஒரு கம்மல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருத்து போய் இருந்துச்சு. இது எப்படா போகும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பழைய கம்மல் ஸ்க்ரீனில் கொடுக்க பாருங்கள், அது எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவுமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கருப்பு எப்படி போகும்ன்ட்டு நான் யோசிச்சுட்டே தான் போட்டேன். ஆனால் இவ்வளோ பிரைட் ஆகிட்டு. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து பிக்சர் தெரியும், அதை டச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது குழந்தைங்க கைப்படாத இடத்துல வைங்க, ஏன்னா இது கெமிக்கல். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.